இந்த வீடியோவில் நாம பிசி ஹார்ட்வேர் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ முதல்ல நாம இந்தியா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்தியா கிட்ட இருந்து தான் அதிகமான நியூஸ் இருக்குது. ஸோ முதல்ல நாம இந்தியா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி NVIDIAவோட புது கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவங்க சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க, எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை டிஸ்கன்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டோட அனௌன்ஸ்மெண்ட் டேட் அப்புறமா லான்ச் டேட் வந்துருக்கு. ஸோ 2024 ஜனவரி 8 அவங்க CES ஈவெண்ட்டில் இந்த சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு கிடையாது. இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும்தான் அன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ரிலீஸ் டேட் எங்கே இருக்குன்னா, ரிலீஸ் டேட்டுமே ஜனவரியில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்ட்ஸாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரே டேல எல்லா சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டையுமே அவங்க லான்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அது எந்தெந்த டேட்டுனா, ஜனவரி 8 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க RTX 4070 சூப்பரை ஜனவரி 17 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா RTX 4070 Ti சூப்பர் அதை ஜனவரி 24 லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா RTX 4080 சூப்பர் பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டை ஜனவரி 31 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்டை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அப்புறமா மேபி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க் எல்லாமே ஜனவரி 8 நாம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் லீக்காக இருக்குது. ஸோ அந்த லீக்ஸை வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் ஒன்றும் ரொம்ப அக்ரெசிவாலாம் கிடையாது. நார்மலாக யூஸ்வலாக NVIDIA ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸுமே NVIDIA கிட்டே இருந்தால். ஸோ NVIDIA அவங்ககிட்ட இருக்க எல்லா GTX கார்டோட ப்ரொடக்ஷனையுமே ஸ்டாப் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் Q1. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து இதோட ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறாங்க. GTX சீரிஸோடது, அதாவது GTX 16 சீரிஸோடது அது மட்டும் தான் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது. GTX 1650 அப்புறமா GTX 1630. இந்த 1630 ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் இல்லாத கிராஃபிக்ஸ் கார்டு தான் அது. இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. அதையும் சேர்த்து தான் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரோட Q1 அப்புறமா நம்மளால GTX கார்டை புது கார்ட்ஸை பார்க்க முடியாது. அவங்க டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவோட GTX கார்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு பாய் சொல்லிடுங்க. இல்லை இனிமேல் வர போகிற எல்லாமே RTX கார்டாக தான் இருக்க போது, எந்த ஒரு GTX கார்டுமே கிடையாது. ஸோ அடுத்த நியூஸுமே இந்தியா கிட்டே இருந்து தான். ஸோ இந்த GTX கார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, பட்ஜெட்டில் எப்படி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ ரொம்ப பட்ஜெட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க வாங்குற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் GTX 1650. ஸோ ஒரு 15,000 13,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டுமே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல NVIDIA கிட்டே இருந்து எந்த ஒரு புது கிராஃபிக்ஸ் கார்டுமே கிடையாது. ஸோ மேபி இந்த கிராஃபிக்ஸ் கார்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது RTX 3050யோட 6GB மாடல் டெஸ்க்டாப் கிராஃபிக்ஸ் கார்டை அவங்க கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. மேபி ஜனவரியோட எண்டில் கூட இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட லீக்ஸ் வந்துருக்கு. அது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் 6GB கிராஃபிக்ஸ் கார்டு RTX 3050 எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எல்லாம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. 6GB மாடல் வந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸிங் RTX 3050 8GB உடையுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 8GB மாடலோட ப்ரைஸிங் இப்போ அண்டர் 20,000 கீழே வந்துடுச்சு. ஒரு 19,000 20,000 தான் இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்தாலுமே ஒரு 17,000 18,000 எதிர்பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. இதில் RTX அப்படிங்கிற அந்த நேம் இருக்கிறதுனால இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாம எதிர்பார்க்கலாம். இந்த அப்ஸ்கேலிங் அப்புறமா இந்த ரே ட்ரேசிங் அதெல்லாமே இந்த சீப் கிராஃபிக்ஸ் கார்டுலையுமே நாம எதிர்பார்க்கலாம். ரே ட்ரேசிங் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளால் ஒரு RTXல ஒரு சீப்பான கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்க முடியும். மேபி ஒரு 1 இயர்க்கு அப்புறமா இதோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆகி GTX 1650யோட அந்த ப்ரைஸுக்கு இது வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ NVIDIA கிட்டே இருந்து மேஜரான நியூஸ் இவ்வளவு தான். ஸோ இப்போ அடுத்த நியூஸ் நாம சோனி கிட்டே இருந்து பார்க்கலாம். சோனியோட PlayStation 5 Pro அதோட ஒரு ஸ்பெக்ஸ் கொஞ்சம் லீக் ஆகிருக்கு. ஸோ இன்டர்நெட்டில் நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாம் லீக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இது ஓகேன்னு தெரிஞ்ச அந்த ஸ்பெக்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த PlayStation 5 Proவில் 8 கோரோட AMD Zen 2 ஆர்கிடெக்சர், கொஞ்சம் ஓல்டு ஆர்கிடெக்சர் தான். அதில் 4.4 GHz ஒரு CPU இருக்க போகுது. ஸோ இந்த CPU இந்த PlayStation 5 Proவுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு RDNA 3D இருக்க போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. 16GB VRAM இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 100% கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. VRAM பாட்டில்னக்கு வராமல் அவங்க அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக 16GB VRAM தேவைப்படும். ஸோ அதுவும் இல்லாமல் AMD தான் கொடுக்குறாங்க கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ மோஸ்ட்லி AMD VRAMமே அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அப்புறமா இதில் ரே ட்ரேசிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரே ட்ரேசிங் அது கூட அப்ஸ்கேலிங்குமே இருக்க போகுது. இந்த அப்ஸ்கேலிங்கோட டார்கெட் என்னன்னா 4Kல 30 FPSக்கு மேலே ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நேட்டிவாக ஃபர்டிலைசேஷன் கிடையாது, அப்ஸ்கேலிங் பண்ணி 4Kல 30 FPSக்கு மேலே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
ஸோ ரிலீஸ் டேட் எப்போ இருக்கும்னா இதை செப்டம்பர் 2024 PlayStation 5 Pro பற்றி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோனி. அதுக்கப்புறமா 2024 நவம்பரில் இந்த சோனி PlayStation 5 Proவோட லான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, ஆனால் மேபி இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு சோனியோட ஒரு எம்ப்ளாயி சொன்னதாக தான் போட்டிருக்காங்க. இந்த PlayStation 5 Pro கூடவே GTX 6 பண்டல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 தான் GTX 6 லான்ச் ஆக போகிறதா ராக்ஸ்டார் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. நான் நம்ம சேனலில் கூட போட்டிருந்தேன். ஸோ இதோட லான்ச் டேட் நவம்பர் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக தெரியல, மேபி இந்த GTX 6 பண்டல் கூட இது கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் AMD கிட்டே இருந்தால். ஸோ எல்லாருமே AMDயோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் APUஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வரும் பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த APU பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எந்தெந்த APU வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த APU எப்போ லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்துருக்கு. ஜனவரி 31 இந்த APUs லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது 100% கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் 80% கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். ஸோ இதில் ஜனவரி 31 8700G, 8600G, 8500G இந்த 3 APUஸ்மே லான்ச் ஆக போகுது. ஆனால் அந்த லோவனில் இருக்க 8300G மட்டும் இது கூட லான்ச் ஆக போகிறது இல்லை, கொஞ்ச நாள் தாண்டி தான் லான்ச் ஆக போகுது. மேபி அந்த APU OEM PCபிள் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீபிள் PCயில் கூட வரலாம், இல்லைனா OEM டெஸ்க்டாப்பில் அந்த மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது கூடவே அவங்க Ryzen 7 5700X 3D CPU கூட லான்ச் பண்ண போகிறாங்க AM4 பிளாட்ஃபார்முக்கு. இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த APUஸ்க்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக இதோட பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க் நான் இன்னும் போடலைன்னா, இதோட பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்குமே லீக் ஆகிடுச்சு, வந்துடுச்சு, ஆல்ரெடி வந்தது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த கிராஃபில் காம்படிட்டர் CPU கூட இவங்க கம்பேர் பண்ணி ஒரு கிராஃப் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காம்படிட்டர் CPU எதுன்னு போடவே இல்லை. அது கிராஃபிக்ஸ் கார்டா இல்லை APUவா CPUவா எந்த டீட்டெயிலுமே கிடையாது. ரெண்டோட பெஞ்ச் மார்க்குமே கொடுத்துருக்காங்க, ஆனால் காம்படிட்டர் எந்த CPU எந்த கிராஃபிக்ஸ் கார்டுன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயிலை இனிமே போடலை. ஸோ ப்ரைஸை பற்றி கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில் எதுவுமே இதற்கு லீக் ஆகலை. அதனால தான் நான் 100% ஜனவரி 31 வருமானு சின்ன டவுட்டில் இருக்கேன். ஆனால் அந்த APUs வரப்போகிறது கன்ஃபார்ம். ஏன்னா ஆல்ரெடி பயோஸ் அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. மதர்போர்டு மேனுஃபேக்சர் கிட்டே இருந்து கூட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையவே லீக் ஆகிருக்கு. சில சைட்ஸில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தெரியாமல். ஸோ கண்டிப்பாக இந்த APUs வரப்போகுது. ஸோ நான் மேபி நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவில் இன்னும் கன்ஃபார்மாக 100% எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்னையோட மெயினான PC ஹார்ட்வேர் நியூஸ் இவ்வளோ தான். ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.